வணக்கம் நேயர்களே, இது உங்கள் அபிமான ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது நான் உங்கள் ஈஸ்டர் ஜி அண்ட் பேரட் ஜி. பேரட் என்ன மேட்டர்? ஈஸ்டர் வேட்பாளர்கள்லாம் தொகுதி பக்கம் போகும்போது வாக்காளர்கள்லாம் நிறைய கேள்வி கேட்கறாங்களாம். சில இடங்கள்ல தாக்குதலும் நடத்தியிருக்காங்களாம். அதனால வேட்பாளர்கள் தொகுதி பக்கம் போகும்போது டூ வீலருக்கு ஹெல்மெட் போட்டுட்டு போற மாதிரி மக்களை சந்திக்கும் போது ஹெல்மெட் போட்டுட்டு போகணும்னு எல்லாரும் சொல்றாங்கப்பா. ஏய் பேரட், நீ பஞ்சு மட்டும் பேசு, பாலிடிக்ஸ்லாம் பேசாத. பாலிடிக்ஸ் பேசுறதுக்கு நம்ம தேநீர் விடுதியில் அருமை நாயகமும் தேனப்பனும் காத்துட்டு இருக்காங்க. நம்ம 2 பேரும் ஓடி போய் ஓட்டு கேட்போமா? ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும், ஆடி பாடி ஓடி ஓடி ஒளியாதே, ஐயோ ஐயோன்னு கத்தாதே. நிறுத்துற, என்னடா பாட்டு அழகா ஆரம்பிச்ச. ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும், புரட்சித் தலைவர் பாட்டு. தப்புன்னு என்னமோ மாற்றி தப்பா பாடுற. உன்னை பார்த்தோன்னே எனக்கு அப்படிதான் பாட்டு சொல்லுது. எனக்கு என்ன பார்த்தோன்னே ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும் தானே பாடத்தோணும். ஏன்னா நான் அகில உலக அரசியல். ஓடி ஓடி ஒளியாதேன்னு பாடினதை உன்னை பார்த்தா. ஆமாம், என்ன காலில் அப்படி ஓடுனுக்கிறேன் நீ காலங்காலில்? என்னைக்கு? இன்னைக்கு காலையில் தான் ஒரு 6:30 மணிக்கு பார்த்தேன் நான் உன்னை. அதாவது டாக்டர்கிட்ட போயிருந்தேன். டாக்டர் சொன்னால் உங்களை மாதிரி அகில உலக அரசியல் தலைவர்கள்லாம் உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கணுன்னா இந்த சுகரு, பிபி, காப்பி இதெல்லாம் வரக்கூடாது. அதனால் நீ டெய்லி இது ஜாகிங் போங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் ஜாகிங் போக சொன்னார். அதான் ஜாகிங் போனேன். அப்போ பார்த்துருவேன். அது எதுக்கு அன்றவேரோட ஐயோ ஐயோன்னு கத்தினி ஜாகிங் போனேன் நீ? அதான் வரேன். இது இந்த பார்க்கிலலாம் பார்த்துருக்குல்ல, எல்லாரும் கூடி கூடி சிரிப்பாங்கல்ல, லாபோ தெரப்பி. அது மாதிரி இது ஐயோ தெரப்பி. இது ரொம்ப மென்டல் பவர் கொடுக்கணும். பின்னங்காலு பெட்ரோல் அடிக்கிற அளவுக்கு ஐயோ ஐயோன்னு கத்தின அன்றரோட ஓடுற பின்னால் 600 பேர் உன்னை தொத்தின்னு வரான். லாபோ தெரப்பி அது கட்சி தொண்டர்கள். கட்சி தொண்டர்கள் எது கையில் இருக்கிற பாட்டில் கல் செருப்பால் ஒன்று அடிச்சுன்னு தொத்தின்னு வராங்க. நான் தான் பார்க்குறேண்ணா உன்னை அண்ணா செல்லேருந்து அம்ஜிகர வரைக்கும் அலையட்சின்னு ஓட்டுனுக்கிறேன். என்ன மேட்ரு? டேய், ஒருத்தன் கூட பழகுனவன், அண்ணனை போல இருந்தவன், அவன் அலறி அடிச்சின்னு உயிருக்கு பயந்துன்னு ஐயோ ஐயோன்னு கத்தின்னு 600 பேர்கிட்டேருந்து தப்பிச்சு ஓடுறான். அதை வேடிக்கை பார்த்துன்னு வந்திருக்கியா? வந்து காப்பாற்றவனா? ஐயோ அண்ணா, உன்னை காப்பாற்ற தான் நான் பின்னாலே ஆட்டோவில் துரத்தின்னு வரேன். அத்தையும் கூட வேகமாக ஓட்டுனுக்கிறேன் நீ. அப்படி என்ன பிரச்சனை உனக்கு சொல்லு? ஒன்றும் இல்லைடா, இந்த வேட்பாளர்கள்லாம் அறிவிச்சிட்டாங்க. என்னை வந்து பிரச்சாரத்துக்கு நீ நல்லா தத்துவம் பேசுகிற, நீ பேசுறது யாருக்கும் புரியாமல் குழம்பி போயிடுறாங்க, அதனால நீ நல்ல பேச்சாளன்னு வந்து பிரச்சாரம் பண்ணுன்ட்டு நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தன் அவனுக்கு சீட்டு கொடுத்துக்கிறாங்க. ஒரு கட்சி, சின்ன கட்சி தான். என்ன தொகுதி? அந்த தொகுதி தான். சரி சரி சொல்லு. அதே தொகுதி தான். அவன் போனேன், ஏற்கனவே சிட்டிங் எம்எல்ஏ வேற. ஓ, நான் போய் நின்று வாக்காளர் பெருமக்களேன்றேன். அந்த ஜனங்க பாரு, முட்டாள் ஜனங்க, அறிவேலி. அவங்க எம்எல்ஏ யாருன்னே தெரில. இவன் அப்போ போய்க்கிறான் 5 வருஷத்துக்கு முன்னால். வின் பண்ண பிறகு அந்த இடத்துக்கு போவே இல்லை அவர். இவன் ஜெயிச்ச உடனே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்றத்துக்கு போவார். எதுக்கு தொகுதி பக்கம் போனோம்? தொகுதி மேம்பாட்டு நிதி வாங்கிட்டு வருவார், வீட்டுக்கு போயிடுவார். இதெல்லாம் நடக்கிறது தான், சகஜம்தான். ஆனால் தன்னோட எம்எல்ஏ யாருன்னு தெரிஞ்சு வச்சிருக்காது அந்த முட்டாள் ஜனங்கள். நான் தான் அந்த சிட்டிங் எம்எல்ஏன்னு நினச்சிக்கின்னு செருப்பையும் கல்லையும் தூக்கின்னு தொத்துதுங்க அப்படி தொத்துதுங்க. ஆம்பளைங்க கூட பரவாயில்லடா, இந்த பொம்பளைங்க தான்டா தொடப்பத்தை எடுத்துக்குமே, குடத்தை எடுத்துக்குது, தொடப்பத்தை எடுத்துக்கின்னு சமாட்டே அடிக்குதுங்கடா. ஆனால் ஒன்று பாரு, வேட்பாளர் மனு ஃபைனலைஸ் ஆனவுடனே எல்லாம் நிம்மதியாக இருக்கலான்னு பார்த்தா இப்போ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை உருவாகுது இல்லை? எப்படி நிம்மதியாக இருக்க முடியும்? அதாவது முதல்ல நம்ம வந்து டெபாசிட் கட்சியில் கட்டிட்டு நம்மளுக்கு இவங்க சீட்டு தருவாங்க பயந்துனே இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து வேட்பாளர் மாற்றம் வந்த உடனே நம்மளை மாற்றிடுவாங்களான்னு பயந்துனே இருந்தாங்க. அதுக்கப்புறம் வேட்புமனு தாக்கல் செய்ய விடுவாங்களான்னு பயந்தாங்க. அதுக்கப்புறம் வேட்புமனு வந்து கரெக்டான்னு அப்ரூவ் பண்ணுவாங்களான்னு பயத்தில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து திடீர்னு கட்சி நேரத்தில் நீ வாபஸ் வாங்கிடுப்பா, மாற்று வேட்பாளரை நீக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிவிடுவாங்களோன்னு பயந்து இருந்தாங்க. இப்போ எல்லாம் முடிஞ்சு நிம்மதியாக அப்பா சீட்டு கட்சிச்சுன்னா தொகுதிக்குள்ளே போகாமல் பயந்துட்டு இருக்காங்கன்னு ஊருக்குள்ளே பேசுகிறாங்களா? கரெக்டு. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ஜனங்கள்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன ஓட்டு போட்டு உன்னை வந்து அவங்க பிரதிநிதியாக வந்து சட்டசபைக்கு அனுப்ப சொல்ல அவங்க கேள்வி கேட்குறது நியாயம் தானே? கரெக்டு, கேள்வி கேளு, நியாயம்தான்.
முந்தையெல்லாம் வந்து என்ன பண்ணால் ஒரு சிட்டிங் எம்எல்ஏ போகிறாருன்னு வச்சுக்கோங்க, போனால் அங்கே வந்து போனதோட நீங்கள் தண்ணி வசதி செஞ்சு தரேன்னீங்க, தரலையே தரலையா அப்படின்ட்டு அவரும் ஒட்டு மொத்தமாக பிடிச்சி கழிப்பிட வசதி கட்டி தரேன்னு சொன்னீங்களே, தரலையே. தரலையா, அதெல்லாம் வந்து கேட்குறீங்க. ரெகுலரா எவரி 5 வருஷத்துக்கு கேட்குற கேள்விங்க தான். இப்போ அப்படியெல்லாம் கேட்க மாட்டேங்குதுங்க. பொம்பளைங்கெல்லாம் இப்போ வேட்பாளர் போய் வணக்கம் வாக்கு போடுங்கன்னா, எங்கள் வீட்டில் பல்பு பியூஸ் ஆயிடுச்சு, குழா ஒஞ்சிக்குது, தரெல்லாம் வழுக்குது அப்படின்ட்டு சொந்த பிரச்சனைகளுக்காக ரேஷன் கார்டு கொடு, எங்கள் அம்மா வந்து சேர்க்கவே இல்லை, ரேஷன் கார்டுலேருந்து எடுத்துட்டீங்களா, இப்படி சொந்த பிரச்சனைகளுக்காக வேட்பாளர் மறிக்கிறதுனால வேட்பாளர்கள்லாம் ஏண்டா நம்ம இந்த தொகுதியில் வந்து நின்னோன்னு கவலைப்படுறதா. அதனால தான் ஒரு வேளை ஏற்கனவே இந்த வின் பண்ணி எம்எல்ஏ ஆனவங்க சிட்டிங் எம்எல்ஏ வந்து மறுபடியும் அந்த தொகுதியில் நிற்காததுக்கு காரணம் இதுதானோன்னு நீ சொல்றியா? ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. அடே, இந்த வேட்பாளர்களை உள்ள விட மாட்டாங்க, தொகுதி மக்கள் பிரச்சனை பண்றாங்க அப்படின்லாம் சொல்றாங்கல்ல, முன்னாள் அமைச்சரை கூட அப்படி உள்ள அப்படியா? ஆமா, அவரையும் திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. ஏன் நீங்க தொகுதிக்கு என்ன செஞ்சீங்க, எங்க இதுல கரண்ட் இல்ல, சாதாரண அவங்களுடைய மக்கள் பிரச்சனைய, மக்களுக்கு என்றென்றும் இருக்கிற பிரச்சனைகள். நான் என்ன சொல்றேன்னா, மக்கள் பிரச்சனைய மக்கள் பிரதிநிதிகள் அப்பப்போ போய் கேட்டுங்கன்னா அவங்க இப்ப பிரச்சாரம் வர்றது சாதாரணமா இருக்கும். இவங்க 5 வருஷத்துக்கு ஒரு தடவை போனா அதனால மொத்த பிரச்சனையும் கேட்டுக்கலான்ட்டு பாக்குறாங்க. டெய்லி கேட்டு அப்டேட் ஆகிறது கூட 5 வருஷத்துக்கு ஒரு தடவை போனா மொத்தமா என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கணும். அதான் மொத்தமா 5 வருஷம் அந்த சட்டசபையில் பேசலாம், பேசி அது நடக்காது, திருப்பி அடுத்தது எலெக்ஷனுக்கு வரும்போது இந்த பிரச்சனைகள் இன்னும் இருக்கான்னு கேட்டுக்கலாம். அப்புறம் என்னென்ன பிரச்சனைகள் வளர்ந்துக்குதோ அதை வாங்கிக்கலாம். இது பிரச்சனைகளை சேர்த்துனே போய் மொத்தமா இந்த குப்பையை கொண்டு போய் கொட்டுறாங்க பாருங்க பள்ளிக்கரண பக்கத்துல, அது கொட்டலாம். இந்த மாதிரி மொத்தமாக சேர்த்து வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்களால தான் போகிற வேட்பாளர் நிறைய பேர் மொத்தெல்லாம் வாங்குறாங்களாம். அப்படியா? நான் சொல்லடா, வைலன்ஸ் வந்துச்சு இப்போ. ஆமாண்டா, நான் சொல்லலை, ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம அண்ணன் இருக்கார், நகைச்சுவை நடிகர், நகைச்சுவை இப்போ சீட்டு கொடுத்தாங்களா ஆளுங்கட்சியில், அவர் பிரச்சாரத்துக்கு போயிருக்கார். அவர் ஒரு தொகுதி வாங்கிட்டார், பிரச்சாரத்துக்கு போய் கொடியோட போயிருக்கார். அங்கே போன உடனே இது வந்து நீங்கள் கட்டியிருக்க கொடி சாதி சார்ந்த கொடி, ஏதாவது கட்சி சார்ந்த கொடி எடுத்துன்னு வந்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் பிரச்சாரம் பண்ணுங்க, இது சாதி சார்ந்த கொடி கழட்டணும்னு சில பேர் சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த சாதிய இது வந்து ஆதரிக்காதவங்க பொதுமக்கள் வேற எதுவும் கட்சிக்காரங்க. இவர் என்ன சொல்லியிருக்காரு, பொதுஜனம். ஓகே, இவர் என்ன சொல்றாரு, நான் இந்த கொடியை கழட்ட முடியாது, இந்த கொடியோட தான் நான் பிரச்சாரம் பண்ணுவேன் அப்படின்னா, ஐயா நீங்கள் இந்த மாதிரியான சாதிய உணர்வுகள் இங்கே வேண்டாம், அதனால் தயவுசெய்து திரும்பி போயிடுங்க, திருப்பி அனுப்பிச்சுட்டு இருக்கிறாங்கப்பா. அவரும் மனக்கவலையோட திரும்பி வந்துட்டாராம்ப்பா. முதல்ல இவரே வந்து கருப்பு கொடி காட்டுகிறாரு, இவர் ஆளுங்க. ஆமாம், அவருக்கு கருப்பு துண்டுக்காரருக்கு கருப்பு கொடி காட்டுகிறாங்க. இப்போ இவருடைய கொடியை காட்ட முடியாதபடி பொதுஜனம் வந்து இவர் திருப்பி அனுப்பிச்சிடுச்சுன்னு நான் சொல்லலடா, ஊருக்குள்ளே பேசிக்கிறாங்களா, நடந்த உண்மைடா. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், இப்போ திடீர்னு நீங்க உட்கார்ந்து நிக்கிற, திடீர்னு ஐயோ ஐயோன்னு கத்துனா என்ன ஆகும்? ஐயோன்னு கத்தினா நீ பயந்து ஓடுவ, கும்பல் கூடிடும், நாச்சோ ஏதாச்சும் கும்பல் கூடும், ஆனா நீ கூட இருக்க மாட்டே ஓட்டுவேன். டேய், அகில உலக அரசியல் தலைவன் அருமை நாயத்தை பத்தி தவறா நினைச்சுக்கிறா? வர்ற கும்பல் கிட்டலாம் 10 ரூபா கலெக்ஷன் பண்ணியாவது உனக்கு மருத்துவ செலவு பாப்பன்டா. அதை விட அதே மாதிரி தான் சிலர் பேர் திடீர்னுட்டு ஐயோ என்னை கொல்ல வராங்க, ஐயோ என்ன இது பண்றாங்க அப்படின்லாம் ஒரு தங்கதி எடுத்து விடுறாங்க. நீ எது சொல்ல வரேன்னு எனக்கு தெரிஞ்சிச்சுனே. ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க இல்லையா, வாட்ஸ்அப்ல வந்தது திடீர்னு. அதாவது ஏற்கனவே இவரோட வழிமுறைகள்லாம் சரியில்லைன்ட்டு நாமளே நிறைய தடவை பேசிக்கிறோம். ஆமா, திடீர்னு வந்து தலைவர்களை பேசுறது, திடீர்னு இவங்களை பேசுறது, எந்த சம்பவம் நடந்தாலும் அதை வந்து ஒரு கட்சியோட முடிப்போடும். அவர் தூண்டி விட்டாரு, அவர் கட்சிக்காரங்க வந்தாங்க, அவர் வந்து கொலைக்களமா ஆக்கியிருப்பாரோ அப்படின்னு. இதுக்கு வந்து இவர் ஒத்து நம்ம சிவப்பு சட்டக்காரர் அவர் மாநில செயலாளர் என்ன சொல்றாரு, இவங்க பார்த்தீங்களா முதல்ல ஜாதி கலவரத்தை தூண்டி விட்டாங்க, இப்போ கொலை பண்ண முயற்சி பண்றாங்க அப்படின்னு இவர் சொல்ல, அது ஒரு காமெடினா ஒரே பத்திரிகையில பத்தி வித்தியாசப்படுது. ஆமா, அது முன்னாள் மாநில செயலாளர், அவர் டீசன்ட் பாலிட்டிஷியன், அவருக்கு ஒருங்கிணைப்பாத மாதிரி ஒரு கோபம், நம்ம கூட்டணிக்கு வர. ஆனா அவரு தெளிவா சொல்லியிருக்காரு, அந்த கட்சி ஒரு பாரம்பரிய கட்சி, இந்த மாதிரி வீணான
சாதி மோதல்களை இந்த மாதிரி சில்லறத்தனமாக நடக்கிற கட்சி என்னைக்குமே ஆதரவு தராது. அப்படி பேசாதீங்கன்றாங்க. இதை பார்த்த மற்ற பேர்லாம் என்ன ஒருங்கிணைப்பாளர்னு இவர் பேரை வச்சுன்னு இருக்கிறாரே தவிர 2 ஒன்றா இருந்த சிவப்பு சட்டையும் பிரிக்கிறாரு. அதில் ஒரு கட்சி உள்ளேயே முன்னாள் மாநில செயலாம் இந்நாள் மாநில செயலும் பிரிக்கிறாரு. இவர் இணைப்பாளரா இல்லை பிரிப்பாளரா அப்படின்னு நீ தான் சொல்ற. ஊருக்குள்ள பேசிக்கிறாங்கடா. சரி, அதே மாதிரி இந்த கொலை மிரட்டல் சொன்னேன், அது இன்னொருத்தருக்கும் நடக்குது. யாருக்கு? தாமரை கட்சி டாக்டர் காக்கா. ஆமா. அடே அவங்க என்னடா பண்ணாங்க? தெரியாத மாதிரி அவங்க கேக்குற. இல்லை தெரியும், எனக்கு தெரியும், மேட்ரு தெரியும், சொல்கிறேன் கேளு உனக்கு. அவங்க என்ன பண்ணாங்க? யாருன்னா தொந்தரவு பண்ணாங்களா? அவங்க மைக்கு நீட்டினா எதுனா பேசுவாங்க, அவ்வளோதான். அவன் யாரையும் தொந்தரவு எந்த பிரச்சனையும் கிடையாது. எந்த பிரச்சனையும் கிடையாது, எந்த பாதிப்பும் கிடையாது, யாருக்கும் தொல்லையே கிடையாது. அவங்க சொன்னால் வந்து அவங்க கட்சிக்காரங்களே கேட்க மாட்டுறாங்க, அவங்க வாட்டில் சொல்லின்னு இருப்பாங்க. தலைமை பொறுப்பில் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு போய் நீங்கள் இந்த மனுவை வாபஸ் வாங்குங்கன்னு நினச்சிக்கலாம். வாபஸ் வாங்கலைன்னா அது கீழே என்ன எழுதியுது? அங்கே தான் வந்து நம்ம உற்று நோக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது. டிடெக்டிவாக நம்ம செயல்பட வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாடுறாங்க. டிடெக்டிவ்னா துப்பறியது. ஓ, டிடெக்டிவ். சொல்லு. அப்படி செயல் பண்ணோம். கீழே வந்து ஒரு வாசகத்தை போட்டிருக்கான். என்ன போட்டான்? அம்மா வாழ்க்கை. இப்போ பொதுமக்கள் வந்து இன்னும் யோசிக்கிறாங்கன்னா, இப்போ ஒருத்தருக்கு வந்து கொலை மிரட்டல் வருதுன்னா 3 காரணங்களுக்காக வரலாம். ஒன்று, அவரை பிடிக்காத மற்ற கட்சிக்காரங்க இவர் வந்து அந்த கட்சிகளை பற்றி ஏதாவது விமர்சனம் பண்ணி அந்த விமர்சனம் பிடிக்காத அந்த கட்சியின் தலைவர்களை விமர்சித்து அதனால் கோபம் அடைஞ்சு ஒரு கொலை மிரட்டல் விட்டுருக்கலாம். சரி, இது ஒன்று. ரெண்டாவது இவங்க கட்சிக்காரங்களே இவங்களுக்கு வந்து தலைமையில் இருக்கிறதோ இவங்களோட செயல்பாடுகளோ பிடிக்காம அதில் ஏதாவது மாற்றம் வேணும்னு சொல்லிட்டு மிரட்டுறதுக்காக இன்னொரு கட்சி மேலே பழிய போட்டு, அதான் அந்த கடைசி வரி போட்டு ஒரு கொலை மிரட்டல் அமைச்சிருக்கலாம். இது 2வது. 3வது, எல்லார பற்றியும் பரபரப்பாக பேசுகிறாங்களே, நம்மளை பற்றி யாருமே பேச மாட்டாங்களே, அதனால நானும் இருக்கேன் நானும் ரவுடி தான் சொல்லிட்டு இந்த வடிவில் ஒரு பட்டில் போகிறேன். அது மாதிரி தன்னை பற்றி எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்ற பப்ளிசிட்டி ஆட்சிக்காக சம்பந்தப்பட்டவங்களே அது மாதிரி ஒரு பொருளையை கலப்பலான்னு 3வது ஒரு மேட்ரு இருக்குது. இது 3த்துல எது உண்மைன்னு யாருக்கும் தெரியாது அப்படின்னு நான் சொல்லனா பொஜ்ஜனம் ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன், இப்படி கீழே ஒரு வார்த்தையை போட்டது ஏதோ ஒரு சைக்குன்னு தெரியுது. வேணுமென்றே ஒரு கட்சியின் மீது பழியை போட இப்படி பண்ணுறான்னு தெரியுது. அவனாலாம் பெரிய ஆபத்து வராது. அவ்வளவு தரம் தாழ்ந்து நம்முடைய அரசியல் போயிடலன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சலாம்ல. பெரிய மேட்டர். ஆமாம், அந்த மனிதனை மட்டும் கண்டுபிடிச்சா அது இப்போ அவனுக்கு என்ன உள்நோக்கம், எதற்காக அனாவசியமாக இந்த மாதிரி ஒரு வார்த்தையை போட்டுக்கிறான்றது ஈஸியாக கண்டுபிடிச்சா. அதனால என்னன்னா, இந்த வாட்ஸ்அப்பில் இது மாதிரிலாம் வர இந்த பயமுறுத்துறதுலாம் எந்த கட்சி தலைவர்களும் யாரும் பயந்து டென்ஷன் ஆக வேணான்னு ஊருக்குள்ளே பேசிக்கிறாங்க. ஆமாண்டா, நானும் சொல்கிறேன், எந்த கட்சி தலைவருக்கு எந்த கொலை மிரட்டல் வந்தாலும் இந்த அகில உலக அரசியல் தலைவன் அருமை நாயகம் உங்கள் பக்கத்திலே நின்று உங்களை பாதுகாப்பான் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். ஃபோன் எடுத்து பாரு கொஞ்சம். இல்லடா, எல்லா கட்சிக்காரங்களும் அமைச்சுக்கிறாங்க உனக்கு. அதை அனுப்பிட்டேன்டா. என்னதான் ஒரு மாநில தலைமையில் இருக்காங்க, அவங்க அப்பா எவ்வளோ பெரிய ஆள், என்ன பேச்சாளர், இன்னைக்கும் போறாரு நடைப்பயணம், இன்னும் நடைப்பயணம் போயிட்டு இருக்காரு. அந்த மாதிரி நம்ம தமிழ் மகளுக்கு ஒரு பிரச்சனைன்னா நானும் நீயும் தானே முன்னாடி ஓடி போய் நிற்கணும். அப்படித்தான் எல்லாரும் முன்னாடி நிற்பாங்கன்னு நானும் சொல்றேன், நீயும் சொல்ற, ஊருக்குள்ளேயும் சொல்லிக்கிறாங்க.